ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து பிளான் பண்ணி பண்ணணும். நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வந்து எக்ஸாம் எழுத போகிறாரு, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாரு அப்படிங்கிறப்ப அவர் வந்து அது ஏற்ற மாதிரி எப்படி படிக்கணும், என்னென்ன படித்தா சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். இப்போ ஒருத்தர் வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அது என்னென்ன பிளான், எப்படி நம்ம வீடு என்னென்ன மாதிரி ரூம்ஸ் அமைக்கணும், எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிளான் பண்ணால் அந்த வீடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி அமையும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து பிளான் பண்ணி பண்றதுக்கு. பிளான் இல்லாமல் பண்ணோம்னா நம்ம நினைக்கிற விஷயம் அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. இந்த பிளானிங் இல்லாமல் பண்றதுனால என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு ஒரு குட்டி ஸ்டோரி உங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஒருத்தர் என்ன பண்ணால் குழி நோண்டிகிட்டே போயிருக்கான். 3 அடி கேப்பில் குழி நோண்டிகிட்டே போயிட்டே இருந்திருக்கான். 2வது வேணா இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நோண்டின குழியை வந்து மண்ணை போட்டு மூடிக்கிட்டே போயிருந்துருக்கான் 2வது ஆள். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் வந்து இந்த 2வது ஆளை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, அப்படி என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் என்னன்னா குழி நோண்டிட்டு இருக்கான், நீ என்னன்னா குழிய முடிவு, என்னப்பா வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டப்ப, அரசாங்க வேலை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. என்னையா சொல்ற, அரசாங்க வேலையா? ஆமாங்க, நான் வந்து அவர் வந்து குழி நோண்டுவாரு, இன்னொரு நடுவில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா மரம் நடுவாரு, 3வது ஆளா நான் வந்து மண்ணை போடுவேன். இந்த 2வது ஆள் பார்த்தீங்கன்னா லீவ் போட்டான் இன்னைக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதிகாரிகிட்ட கேட்டேன், ஏன் அவன் லீவ் போட்டான் அப்படின்னு. அவன் ஏதாவது லீவ் போட்டா போட்டு போறான், உன் வேலையை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து என்னோட வேலையை மண்ணை மட்டும் போட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எதுக்காக அவன் குழி நோண்டுறான், எதுக்காக இவன் மண்ணை போடுறாங்கிற ஒரு பிளானே இல்லாமல் பண்றதுனால இந்த வேலையே கொஞ்சம் கூட ஒரு அர்த்தமே இல்லாமல் போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணாமோனா இந்த மாதிரி தான் ஆயிடும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்க. அதை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு ஒரு வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.